மழை வெள்ளத்தில் தூத்துக்குடி மிதக்குதான். அதெல்லாம் சுற்றி எங்கெங்க வெள்ளம் இருக்குது, தூத்துக்குடி சிட்டி எப்படி இருக்குன்னு ஒரு நிலவரத்தை பார்த்துக்கலாம். காலையிலேருந்து வீட்டிலே இருந்தாச்சு, போர் அடிக்கி சும்மா ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே வருவோம். என்னப்பா எப்படி மழை பெய்யுது? ரோடே தெரிய மாட்டேங்குது. பார்த்து ஓட்டுப்போம். சரியான மழை பெய்யுது. எங்க அம்மா இங்கே கண்ணே தெரிய மாட்டேங்குது, அந்த அளவுக்கு மழை அடிக்குது. கொளுத்துது. ஒரு 2 நாள் அடிச்சதுன்னா தூத்துக்குடியே காணாம போயிரும் போலே. ஆமா 2 நாள் மழை பெய்யுன்னு சொல்லியிருக்காங்க, செவ்வாய்க்கிழமை வர. ஒரு முட்டாள் மேகமா உன்னை சுத்தி வாழவா, கொட்டா காகமா பறவையே பறந்து போவமா. என்ன எனக்கு குளிக்காதுக்கா சார், இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம். அங்க போய் தண்ணியால எப்படி இருக்கு. என் தங்கம் முன்னாடி என் கால கண்ணாடி, உன்னாசை என் நாடி நான் நடத்தி வைப்பேன். வாழ்ந்தாலும் தரை வீழ்ந்தாலும். ஓகே, பீச் ரோட்டை வந்து கிளம்பிட்டோம். சரியான மழை. நார்மலாக டயத்தில் பீச் ரோடுக்கு வர்றதை விட வேற லெவல். அந்த வைப்பு, கடல் பயங்கரம். அடுத்து வேற ஏதாவது ஏரியாவுக்கு போய் பார்ப்போம், அங்கே எப்படி மழை என்ன இருக்குது, என்ன கண்டிஷனில் இருக்குங்கிறத பார்ப்போம். இதுப்பா இது அதுக்குள்ளே இருட்டிருச்சு. மணி என்ன? மணி 6 தான் ஆகுது. 6 மணி தான் ஆகுது. ஆனால் பாரு 8 மணி 9 மணி ஆகுது. ஆனால் மழை விட்ட பாது இல்லை. ஆமா சரியா மழை பெய்யுது. நேற்று இந்த டைம் வெளிச்சமாக தான் இருந்தது, இன்னைக்கு செம்மையா இருட்டுச்சு. மணி கரெக்டா 6:15 தான் ஆகுது. இதே அடி நாளைக்கு வர அடிச்சதுன்னா காலி போலைய தூத்துக்குடி. செம்மையா மழை பெய்யுது. சூடா எதாவது வாங்கி கொடுத்தேன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். என் வாய் கேட்குது. உனக்கு வாய் என்னத்தான் கேட்காது. அப்படியே சுட சட்டியில இருந்து ஆவி பறக்க. நான் வேற மழையில வேற நினைஞ்சிட்டேன், அதனால எனக்கு குளிர் இல்லை. ஏதாவது வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். சாப்பிட்டுட்டே எப்படியே மூட சுற்றி பார்ப்பேன். ஒரு கடை கூட இல்லை இன்னைக்குன்னு பார்த்து ஒரு எல்லா பயிரும் மழையினோடே அடைச்சிருச்சான் போல. கண்டிப்பா ஏதாவது சாப்பிட்டே ஆகணும் சூடா. ஆர்ச்சா செம்மையா போட்டுருக்காங்கக்கா. கிறிஸ்மஸ்க்காக அது ஒரு கடை இருக்கு பாரு, அந்த கடை இருக்கு பாரு. ஏதோ போடுறாங்க சூடா. காளான்னு நினைக்கிறேன், காளான் மட்டும் வாங்கிப்போம். செம்மையா இருக்கும். வந்தாச்சு சாப்பாடு வந்தாச்சு. வார்டு குண்டு குழியுமா இருக்கு, தண்ணியே தெரிய மாட்டேங்குது. ரோடு தெரிய மாட்டேங்குது. இப்படியே அடிச்சுட்டுனா நாளைக்கு காலை தூத்துக்குடி இருக்காது போலயே.